நம்ம யூனிவர்ஸில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல கேலக்ஸி கொலிஷன் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரீசெண்டாக ஒரு கேலக்ஸி கொலிஷனை கேப்சர் பண்ணியிருக்கு. இந்த ஒரு ஃபோட்டோ பற்றியும் இந்த ஒரு கேலக்ஸி பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான விண்வெளி சார்ந்த பதிவுகளுக்கும் நம்மளுடைய ஓன் எர்த் பற்றின பல இன்ஃபோஸ் தொடர்ந்து வரதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஐ ஆம் லோகபாலகார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் Zenith of Science. நாசா ஈசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் AP87 அப்படின்ற ஒரு கேலக்ஸியை கண்டுபிடிச்சிருக்கு. இது ஒரு கொலைடிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கேலக்ஸி. இந்த கொலைடைட் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேலக்ஸி நம்மளுடைய பூமியிலிருந்து சுமார் 220 மில்லியன் ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கு. நம்ம இதை கான்ஸ்டலேஷன் வைஸாக நம்ம சொல்லணும்னா பெகசஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷனில் இதை நம்ம ஸ்பாட் பண்ணலாம். பட் நம்ம வெறுங்கன்னு பார்க்க முடியாது. இது இருக்கக்கூடிய லொக்கேஷன் பெகசஸ். 2 கேலக்ஸி கொலைட் ஆகிறத நம்ம AP86 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இதோடைய ஒவ்வொரு கேலக்ஸியோட பேருமே வேறு வேறையாக இருக்குது. ஒரு கேலக்ஸி NGC 7752, இன்னொன்று NGC 7753. NGC 7753 அப்படின்ற கேலக்ஸி இந்த ஒரு இமேஜை டாமினேட் பண்ண ஒரு மிக பிரம்மாண்டமான கேலக்ஸி. இது ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி. இன்னொன்று NGC 7752 அப்படின்ற கேலக்ஸி தான் சின்ன கேலக்ஸி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேலக்ஸி இந்த ஸ்பைரல் கேலக்ஸி NGC 7753யோட ஒரு ஸ்பைரல் ஆர்ம் இந்த சின்ன கேலக்ஸியை நோக்கி இருக்குது. ஸோ சயின்டிஸ்ட் சொல்கிறது இந்த சின்ன கேலக்ஸியை அந்த பெரிய கேலக்ஸி இழுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கேலக்ஸியை என்னதான் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரிவீல் பண்ணி புது இமேஜ் எடுத்தாலுமே இந்த ஒரு கேலக்ஸியை கண்டுபிடிச்ச ஆஸ்ட்ரோனாமர் ஹால்டன் ஆப் அப்படின்றவர் தான். இவர் 1966 இதை கண்டுபிடிச்சாரு. ஸோ அதனால தான் இந்த கம்பைனட் கேலக்ஸிக்கு பேர் AP86 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஹபிள் எடுத்த இந்த ஒரு புகைப்படத்தை வச்சு நம்ம 2 கேலக்ஸி மெர்ஜ் ஆகும்போது அந்த கேலக்ஸிக்குள்ளே நடக்கக்கூடிய வெவ்வேறு செயல்பாடுகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேலக்ஸி இருக்கும், அது பக்கத்தில் ரொம்பவே சின்ன கேலக்ஸி இருக்கும். இதை நம்ம கம்பேனியன் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 கேலக்ஸிஸ் இருக்கிறனால நம்ம அப்படி சொல்லலாம். ஸோ இந்த மிகப்பெரிய கேலக்ஸி சின்ன கேலக்ஸியில் என்ன மாதிரியான மாறுபாடுகள் உண்டாக்குது? உதாரணத்துக்கு இந்த மிகப்பெரிய கேலக்ஸியில் இருக்கக்கூடிய நெபுலாஸும் சின்ன கேலக்ஸியில் இருக்கக்கூடிய நெபுலாஸும் கண்டிப்பாக ஒன்று மோதும். அப்படி மோதும்போது ஒரு புது நட்சத்திரங்கள் உருவாகலாம் அல்லது ஒரு மிகப்பெரிய மாறுபாட்டை உண்டாகலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த கேலக்ஸியிலும் 2 கேலக்ஸியிலுமே கண்டிப்பாக நட்சத்திரங்கள் அப்படின்றது இருக்கும். இந்த மோதல் காரணமாக இந்த நட்சத்திரங்கள் வெடிக்கலாம். இந்த நட்சத்திரங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிளானட்ஸ் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய மாறுபாடுகளை உண்டாக்கலாம். மேபி அது ஸ்மாஷ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் சிதறி கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி அந்த 2 கேலக்ஸியில் இருக்கக்கூடிய மாறுபாடுகளை ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த பிரம்மாண்டமான கேலக்ஸி மோதலை நம்ம இதோட மட்டும் நிப்பாட்டாமல் இன்னும் நம்ம இன்டெப்த்தாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால ஆல்மா அப்படின்ற கிரவுண்ட் பேஸ்டு பிரம்மாண்டமான டெலஸ்கோப்பை வச்சு சயின்டிஸ்ட் இதை இன்னும் ரொம்ப அனலைஸ் பண்ணாங்க. ஆல்மா அப்படின்றது அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் அரே அப்படின்றதா சுருக்கி ஆல்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 2 தரவுகளையும் நம்ம கம்பேர் பண்ணுறது மூலியமாக அந்த கேலக்ஸியில் புது நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு கொலிஷன் பல பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து நடந்திருக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு புகைப்படம் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வாக இருக்கலாம். மேபி இப்போ அது எல்லாமே மெர்ஜாக இருக்கலாம். ஏன்னா இது நம்மகிட்ட இருந்து 220 மில்லியன் ஒளியாண்டுகள் தாண்டி இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இப்போதைக்கு அது மெர்ஜானாலும் மெர்ஜாக இருக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி இன்னொரு கேலக்ஸி கொலைட் ஆகிறத நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறோம்? அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸியுமே ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய கேலக்ஸியோட கொலைட் ஆக போகுது. லைக் ஆண்ட்ரோமேடா அப்படின்ற நம்மளுடைய நெய்பரிங் கேலக்ஸியோட நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி ஒரு மிகப்பெரிய மோதலை உண்டாக்க போகுது. ஸோ இது நடக்கிறதுக்கு எப்படியோ நம்மளுடைய பூமி மேபி அப்போ அழிஞ்சு கூட போகலாம். கண்டிப்பாக எந்த ஒரு உயிரினங்களும் நம்மளுடைய பூமியில் இருக்காது. பட் இருந்தாலுமே அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றத இன்னொரு கேலக்ஸியை அது ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இதனால தான் இந்த ஒரு கேலக்ஸியை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறோம். நமக்கு என்ன தான் இவ்வளோ பிரம்மாண்டமான இவ்வளோ அதிகமான தரவுகள் கிடைச்சாலுமே
இன்னும் நமக்கு அதிகமான தரவுகள், இன்னும் நமக்கு இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ரீசெண்டாக லான்ச் ஆக போகிற ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு கேலக்டிக் கொல்யூஷனை ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இன்னும் டீட்டெயில்டாக ஆராய போகுது அப்படின்றத சயின்டிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஹபிள் பார்த்தது, ஹபிள்மே நாசா ஈசா 2 பேரும் சேர்ந்து அனுப்பின ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப். அதே மாதிரி வெப் டெலஸ்கோப்புமே நாசாவும் ஈசாவும் 2 பேரும் சேர்ந்து தான் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கேலக்டிக் கொல்யூஷனை நம்ம வெப் டெலஸ்கோப் ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். அதோடைய ஆரம்ப கட்டத்தை ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம மனிதர்களால் ரொம்ப தூரம் அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்டில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா வாயேஜர் 1, வாயேஜர் 2. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட இப்போதைய நிலைமை என்ன ஆச்சு, அது எவ்வளோ தூரம் தள்ளி போச்சு, அதுகிட்ட இருந்து நமக்கு என்னென்ன மெசேஜில் வந்துட்டுருக்கு, இதுக்கான செப்பரேட் வீடியோ மேலே இப்போ ஐகார்டில் லிங்காக ஷோ ஆகும். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோவில் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு அதுக்கு ரீசன் சொன்னீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் திருத்திக்க முயற்சி பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபாலகார்த்திகேயன். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you to next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.